உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்புடன் நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சமீபத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் கூடி ஒரு கூட்டம் நடந்தது சென்னையில். பெருசாக அந்த நியூஸ் வெளியிலேயே வரல, ஆனால் உள்ள சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படின்றாங்க. உங்களுக்கு தகவல் வந்துச்சா? இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரும் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை என்று பேசியிருக்கிறார். அந்த ஒரு தகவல் தான் பிரதானமாக வெளியில பேசப்பட்டது. விசுவாசம் என்பது எல்லோருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா அம்மாவின் மீதும் அதிமுக என்கிற கட்சியின் மீது இருக்கும். அதற்கு காரணம், இன்றைக்கு கட்சியில் இருக்கிற 100% பேர், 99 கூட அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஜெயலலிதா அம்மாவால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு வந்தவர்கள். அதனால அவர்கள் விசுவாசம் அங்கதான் இருக்கும். அடுத்து இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டது. அதற்கு தவறான வேட்பாளர் தேர்வு, தவறான தேர்தல் அணுகுமுறை, தவறான பிரச்சார யுக்திகள், களத்தில் வெல்லுகிற வலிமையை பெற்ற தலைமையாக அதிமுக வழிநடத்தப்படவில்லை, அந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படவில்லை என்கிற அந்த அதிருப்தி. உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு போற நிலைமையில என்ற அதிமுக இல்லைங்களா? கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஆயிடுச்சு. அதுதான் அந்த இடத்துலதான் தவறு. அது எந்த தலைமைக்கு வரும்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறி அவர்தான் கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கட்சியில சேர்ந்தாங்க. அப்ப அவர் தான் கட்சி. ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே என்று கட்சி பிளவுபட்ட பொழுது ஜே அணியில சேவல் சின்னத்துல நின்று 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக அவர் தன்னை நிரூபித்தார், மக்கள் அங்கீகாரத்தை. அதற்கு பிறகு ஒட்டுமொத்த அதிமுகவிற்கு ஒருங்கிணைக்கப்பட்டு கட்சி தலைமை பொறுப்பிற்கு வந்தார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆளுகிற கட்சியாக அதிமுக அவர் பொறுப்பில் கொடுக்கப்பட்டது. அவர் முதலமைச்சராக ஆளுகிற பொறுப்பில் அவரை அதிமுக அமர்த்தியது. இந்த கட்சிக்கு சர்வ அதிகாரம் பெற்றவராக கிட்டத்தட்ட 2017 இன்றைக்கு 7 ஆண்டு காலம். இந்த 7 ஆண்டு காலத்துல இவர் தலைமையில் அதிமுக பெற்ற வெற்றி என்ன? எதுவும் பெருசா இல்ல. இரண்டாவது, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக மீது மிக கடுமையான அதிருப்தி, விமர்சனங்கள், எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில இருக்கு. 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் மீது இருக்கு. அப்ப இந்த இரண்டையும் முழுமையாக எதிர்த்து நின்று களத்தில் சுலபமாக வெற்றி பெற வேண்டிய அதிமுக சரியான வேட்பாளர் தேர்வு இல்லை. மெகா கூட்டணி அமைப்பேன், கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், களத்தில் நீங்கள் வேலை பாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னாரு. எங்க இருக்குது மெகா கூட்டணி? வேட்பாளர்கள் ஒரு மக்கள் மத்தியில பிரபலமானவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக, குறைந்தபட்சம் கட்சிக்காரர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக அந்த வேட்பாளர்களே இல்லையே. பல தொகுதியில, ஈரோட்டில எல்லாம் உங்க கட்சி உங்க சின்னம், நீங்க ஜெயிக்கணும்னா போய் நீங்க வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சுக்கோங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அந்த வேட்பாளர் சொல்றாங்க. மதுரையில மணல் மாஃபியாக்காரரோட சகோதரருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. திமுக தலைமையில இருந்து, அரசாங்கத்தில இருந்து அந்த மணல் கான்ட்ராக்ட் சம்பந்தமான தொலைபேசி அழைப்புகள் போற பொழுது அவர் அப்படியே சுருங்கிடுறார். மதுரையில திமுக நின்று ஜெயிக்கிறாரு.
யார் அவரு? அம்மாவனுடைய அந்த கையெழுத்து அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிற பொழுது போலி என்று, போர்ஜரி என்று கோர்ட்ல வாதாடி வெற்றி பெற்று அம்மாவுக்கு எதிராக களமாடிய அந்த திமுகவில் அன்றைக்கு இருந்தவர், அடுத்த தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர், அடுத்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக கிட்டத்தட்ட சர்வகட்சி பார்த்து வந்தவர். அவருக்கு மதுரையில சிம்லா முத்துச்சோழன் ஆர்கே நகர்ல அம்மாவை எதிர்த்து போட்டியிட்டவர் 15 நாட்களுக்கு முன்பு வந்து அதிமுக சேர்றாரு. இது மாதிரி நம்ம பல பேர், இது வந்து நான் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். எனக்கு தெரிந்து 2-3 வேட்பாளர்களை தவிர, இப்ப ஜெயவர்த்தனன் தென் சென்னையில அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர். கள்ளக்குறிச்சி அவர் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருந்தாலும் கூட அவர் அதிமுகவுக்கு தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான போட்டியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனா மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படி அவர்களால் அந்த கடும் போட்டியை ஏற்படுத்த முடியல. அப்ப அந்த விரக்தி, அந்த விரக்தியில என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தால் மேலதான் அந்த விரக்தி வரும். அவர்களை யார் வேட்பாளர் ஆக்கியது? அப்ப அவர்களை வேட்பாளர் ஆக்கி அந்த எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபம் அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்படுது. தொண்டர்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கா, இல்ல மேல்மட்ட அந்த தலைவர்களுக்கு எந்த கோபமும் ஏற்படலையா? அவங்க எல்லாம் தொண்டர்களுக்கு ஏற்பட்டாலே அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு அந்த அதிருப்தி வந்துருது இல்ல. கள நிலவரத்தை அவர்கள் உணர்கிற பொழுது அந்த வருத்தம் அவர்களிடத்துல வந்துருது இல்ல. உண்மையாவே அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒழுங்கா வேலை பார்த்தாங்களா இல்ல, கஷ்டப்பட்டாங்களா இல்லையா சார் இந்த தேர்தல்? ஏங்க இது என்ன மூட்டை தூக்குற வேலையா? ஆளுக்கு 10 மூட்டை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. மக்கள் மத்தியில செல்வாக்கை பெறணும். செல்வாக்கு எதுக்கு? கட்சி தலைமை, கட்சி வழிநடத்தப்படுகிற விதம், அமைகிற கூட்டணி, களத்தில் நிற்கிற வேட்பாளர், அந்த தேர்தலுக்காக செய்கிற செலவுகள், இதெல்லாம் சேர்ந்தது தானே. இது எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினர் வேலை பார்க்கிற பொழுது அது ஒரு வெற்றியாக அமையும். நீங்க திமுக கூட்டணிக்கு இப்ப எவ்வளவு பேருங்க பிரச்சாரம் செஞ்சாங்க? ஒரு லிஸ்ட் போடுங்க. மாநிலம் முழுக்க. பாஜக கூட்டணிக்கு மாநிலம் முழுக்க எவ்வளவு பேர் பிரச்சாரம் செஞ்சாங்க? அதிமுக கூட்டணியில யாரு பிரச்சாரம் செஞ்சாங்க? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செஞ்சார், போதாதா சார்? ஜெயலலிதா காலத்துல அவங்க தானே சார் செய்வாங்க. நீங்க எடப்பாடி தொகுதியில முதல்ல அவர் அதிக ஓட்டு வாங்கி காட்டுங்க. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில அவங்க வெற்றி பெறட்டும், பார்ப்போம். ஏன்னா திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மென்டல் பிளாக், அதாவது ஒரு மனசுல ஒரு அந்த சிந்தனையில ஒரு தெளிவற்ற நிலை. என்னன்னா, கட்சி தலைமையாக நாம் இருந்தாலே, கட்சி தலைமையை பிடித்து விட்டாலே ஆட்சிக்கு நம்ம வந்து விடலாம், முதலமைச்சர் ஆகிவிடலாம் நினைக்கிறார். இத மாற்றி பார்க்கணும். நீங்கள் கட்சியை வெற்றி பெற வைத்து விட்டாலே உங்களுக்கு தலைமைக்கு ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் ஜெயலலிதா மாக்கு நடந்தது. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தாலே புரிஞ்சிடும் அவர் எந்த இடத்துல தவறிழைக்கிறார். தலைமையை தான் கைப்பற்றி கொண்டால் கட்சி வெற்றி பெற்று விடும். வெற்றி பெறுகிற பொழுது இவர் தலைமை முதலமைச்சர் ஆயிரலாம் நினைக்கிறார். ஆனால் நீங்க அதுக்கு முயற்சிக்கிறீங்கிற அவசியமே கிடையாது. மக்கள் மன்றத்துல தேர்தல்களில் நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தால் மக்கள் உங்களை இந்த கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தொடர் தோல்விகளை இந்த 7 ஆண்டு காலத்தில் அம்மா மறைவுக்கு பிறகு அந்த தொடர் தோல்விகள் ஏற்படுகிற பொழுது தலைமைக்கு இவர் தகுதியற்றவர் என்கிற பார்வை இவர் மீது வரும். இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். வருகிற 4ஆம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது இன்னும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பல முக்கியஸ்தர்கள் அங்கங்க வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறாங்க. இப்ப ஏசி சண்முகம் நிற்கிறாரு, சௌமியா அன்புமணி, ஓபிஎஸ், தினகரன், அப்புறம் பாஜகவுக்குள்ளேயே தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், மதுரையில பேராசிரியர் சீனிவாசன், அண்ணாமலை, இப்படி பார்த்தீங்கன்னா அப்ப இதே ஒரு 10 தொகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு 40ல 4 தொகுதிக்கு ஒரு தொகுதி ஒரு முக்கியஸ்தரங்க அந்த இடத்துல களத்துல நிக்கிற பொழுது ஒரு பிடிமானம்
பத்திரிகைகளில் ஒரு பரபரப்பு, செய்திகளில ஊடகங்கள்ல விவாதிக்கப்படுது, மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. அதிமுகல போன வார கட்சியில சேர்ந்தவங்க, போன மாச கட்சியில சேர்ந்தவங்க, கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, போன தேர்தலில் வேற கட்சியில நின்னவங்க, அது போக கான்ட்ராக்ட் செய்யறவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். அப்ப இது ஒரு சரியான தலைமைக்கு அடையாளமாக தெரியலையே. இல்லை சார், நான் போன இதுக்கு முந்தைய கேள்வியில் அந்த அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க வெற்றிக்கு அங்கே செல்வாக்கு, பணபலம், அங்கே எல்லாரும் ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து கிடைக்கிறது தான் வெற்றின்னு சொன்னீங்க. நான் கேட்டது, அதாவது மேல்மட்ட அந்த தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வெற்றி இல்லைன்னா கூட நம்மளுடைய அதிகபட்ச எஃபோர்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்து வேலை செஞ்சாங்களா, அந்த கஷ்டப்பட்டாங்களான்னு கேட்குறேன். தலைமை அந்த அதிகபட்ச எஃபர்ட்டை போட்டு வெற்றிக்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டால் ஒருத்தர் வேகமா நடக்கிறாரு. எப்ப வேகமா நடப்பாரு? நல்ல பாதை அவருக்கு அமைத்து கொடுத்தீங்கன்னா வேகமா செல்வார். நீங்க நல்ல வழி காட்டப்படவில்லை, நல்ல பாதை அமைத்து கொடுக்கப்படவில்லை இந்த தேர்தலுக்கு உண்டான வியூகமாக, அதில் எப்படி அவர்கள் வேகமாக பணியாற்ற முடியும்? வெற்றிக்கான வியூகங்கள் சரிவர வகுக்கப்படலை. இப்ப பாஜகவை பலமுறை நான் பேட்டியில சொல்லியிருக்கேன், கடுமையாக பாஜகவை எதிர்த்து பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாம அதிமுகவுக்கு வரணும். கடுமையாக திமுகவை எதிர்த்து திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடாம அதிமுகவுக்கு வரணும். அதுல பாஜக பங்கீடு இல்லாமல் அதிமுகவுக்கு வரணும். அடிப்படை அதிமுக வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு கட்சிக்குள்ள இருக்கிற மனமாச்சரியங்கள் சரி செய்யப்பட்டு முழுமையாக அதிமுகவுக்கு வரணும். இந்த 3 நிலைப்பாடுகள்ல இந்த தேர்தல் சந்திக்கப்பட்டிருந்தால் 40லும் வெல்லுகிற சக்தியாக அதிமுக இருந்தது. அங்க ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி நல்ல வேதனைப்பட்டதா சொல்றாங்க, கொடுத்த பணங்கள்லாம் முறையா செலவிடப்படலை அப்படின்னு சொல்லி. சார், திரும்ப திரும்ப அரசியல் என்பது பணம் சார்ந்தது மட்டுமே, பணபலம் சார்ந்தது மட்டுமே அரசியல்னா இன்னைக்கு மார்டின் தான் கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி மார்டினோட போட்டி போட நினைக்கிறார். பணபலம் அது ஒரு தேவைதான், ஒரு இனிப்பை போல, ஒரு சர்க்கரையை போல, ஒரு உப்பை போல தேவைதான். அது மட்டுமே அல்ல அரசியல். நீங்க பாஜகவை கடுமையாக அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக எதிர்த்தாரா? கூட்டணி இல்ல, ரைட். அந்த சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, பிரச்சார ரீதியாக எதிர்கொண்டாரா? நீங்க அண்ணாமலை அதிமுக காணாம போயிடுங்கிறாரு. உங்க தொலைக்காட்சியில நான் தான் அதுக்கு உடனே பதில் சொன்னேன். அதற்கு பிறகு வேற இன்னொரு அந்த அண்ணாமலை பேட்டி கொடுத்த தொலைக்காட்சியில புதிய தலைமுறையில நான் அங்க விவாதத்துல ஒரு ஆழமான கருத்துக்களை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அதுக்கு அடுத்த வேற ஒரு தந்தி டிவி பேட்டியில, இல்ல நான் இதை பத்தி கருத்து சொல்லல, சொன்னா 2 பேர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, நான் இதை வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கே அண்ணாமலை வந்தாரு. அப்ப அந்த நான் சொல்லுகிற அந்த கருத்துக்கள் ஆழமாக ஏற்கப்படுகிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு எடப்பாடி அதுக்கு கூட ஒரு விளக்கமான ஒரு இதை சொல்லல. அவர் நீதான் போலீஸ் ஆட்சியை கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு அதை ஒரு காமெடியா அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப அவர் எதிர்க்க நினைக்கிறது அண்ணாமலை, ஆனால் வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்க நினைப்பது பாஜக. பாஜக என்கிற கட்சியை, அந்த மதவாத சக்தியை சித்தாந்த அடிப்படையில் பிரதம அமைச்சர் மோடியை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து எங்கனாச்சும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. கடைசியா அவரே சொதப்பினாரு. நீங்க தேர்தலுக்கு பிறகு சில இடங்கள், பல இடங்கள் வெற்றி பெற்றால் அமைகிற கூட்டணியில உங்க நிலைப்பாடு என்னன்னா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நான் பாஜக நிலைப்பாடுங்கிறத மறைமுகமாக அவர் உணர்த்தினார். அல்லது இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், நாங்கள் பாஜகவோடு இருக்க மாட்டோம், இல்ல அது ஒரு தெளிவான பதில் அவர் இடத்துல அந்த இடத்துல வரல. இதெல்லாம் சர்க்கிள்கள். அப்ப தான் செய்த தவறுகளை ஒரு தலைவன்கிறவன் தவறுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறப்பா, வெற்றி உங்களால் வந்தது, ஆனால் இதில் ஏற்படுகிற தோல்விகளும் தவறுகளும் என்னால் ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கிற சிந்தனை உள்ளவன் தான் தலைவன். ஆனா இது உள்டாவா இருக்குது. வெற்றி பெற்றால் அது அவரால, வெற்றி பெற தவறினால் அது மற்றவர்களால, தொண்டர்களால, விசுவாசம் இல்லை,
நான் பணம் கொடுத்தேன் எல்லாரும் கொண்டு போய் கொடுக்கலைன்னா இது என்ன கடையில வாங்குற பொருளா? அப்ப எல்லாமே பேசாம அடுத்த தேர்தல்ல இருந்து டெண்டர் சிஸ்டத்துல போட்டுடலாமே. ஹையஸ்ட் ரேட் டெண்டர் போடுறவங்களுக்கு எத்தனை எம்பி சீட்டு டெண்டர் போட்டு எடுத்துக்கலாமே. இது இன்னும் டெண்டர் பழனிசாமியாவே இருக்காரு. எப்படி கணிக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டில் தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் படி எப்படி என்ன மாதிரி இடங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? எவ்வளவு பர்சன்டேஜ் எதுவும் கணிக்கிறீங்களா? மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருந்தும் சரியான வியூகங்கள் வகுக்கப்படாமல் பெரும்பான்மையான வெற்றிகளை பெற வேண்டிய நிலையில இருந்து அதிமுக அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டதுன்னு தான் நம்ம பார்க்கணும். தோல்வி அடையும்னு தான் நம்புறீங்க? பெரும்பான்மையான இடங்களை பெற முடியறது கொஞ்சம் சிரமம். நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால கேட்கிறேன். அண்ணாமலை அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அங்க வெற்றி வாய்ப்புலாம் எப்படி இருக்கு? அண்ணாமலைக்கு அரோகராதான். அண்ணாமலைக்கு அரோகரா. அவரை வந்து ஒரு அரசியல், அவர் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் கட்சியா நடத்துறாரு. ஏன் ஒரு தேர்தல் களத்தில் நிக்கிறவர் என்ன சொல்லணும்? நான் இந்த தொகுதிக்கு இதெல்லாம் செய்வேன், எங்க கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பெற்று தருவோம், அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஜோசியக்கார மாதிரி அதிமுக காணாம போகுங்கிறாரு. அடுத்த நாள் அதிமுக ஓபிஎஸ் தலைமைக்கு வருங்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் அதிமுக தினகரன் கிட்ட இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. இது என்ன? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, எப்பவே அதிமுக வாக்குகள்லாம் கன்வெர்ட் ஆகி பாஜகவுக்கு வந்துருச்சு அப்படின்றாரு. ஆமா, இது எல்லாமே அவருக்கு பதில் இந்த தேர்தல் அவருக்கு சொல்லுவாங்க. இதுல இன்னும் ஒண்ணு கவனிக்கணும். இது தேர்தல் அந்த ப்ராசஸ்லாம் ஏறக்குறைய 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்தல் அன்னைக்கு வந்து 1 லட்சம் வாக்காளர்களை காணும் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு முந்தைய இந்த வடிவேல் கிணத்த காணான்னு ஒரு படம் இருக்குல்ல, அது மாதிரி பார்த்திருப்பாரு. அது மாதிரி எல்லாம் 1 லட்சம் வாக்குகள்னா அது நான் உடனே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்பவே போட்டிருந்தேன், அண்ணாமலை சொன்ன உடனே போட்டிருந்தேன். அதாவது அந்த மத்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலையே நடத்துது. மாநில தேர்தல் ஆணையம் வந்து, அதாவது இங்க இருக்கிற அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பாளர் வந்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவர். எந்த தேர்தல் ஆணையம்? பிரதமர் மோடிக்கு எது கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு கட்சி தலைமைக்கு நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச அந்த தேர்தல் ஆணையம். பாஜகவுக்கு அடங்கி செல்ல நினைக்கிற அந்த தேர்தல் ஆணையம். 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாகவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அந்த வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்படுது. வழக்கமா திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு இருக்கும் அந்தந்த பகுதிகளில். அப்ப அதெல்லாம் பாஜக செய்திருக்கணும்ல. அண்ணாமலை இப்படி ஒரு கருத்து சொல்வதன் மூலமாக தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை முன்கூட்டியே அவர் சொல்லிட்டார். ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வந்தோடனே இதனாலதான் தோத்தேன்னு சொல்லிடலாம். திருமதி சசிகலா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எல்லார்ட்டையும் கொடுத்து ஃபில் பண்ணி தர சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி அதிமுக ஒருங்கிணைச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா 2026ல? அதாவது பூவோடு இருக்கிற வரைக்கும் தான் நாருக்கு மனம். அந்த பூ உதிர்ந்துருச்சுன்னா நாருக்கு மனம் இல்லை. அந்த நார் விரும்பப்படாது, பூ விரும்பப்படும். பூவோடு இருக்கிற பொழுது அந்த நாரும் விரும்பப்படும். அவ்வளவுதான், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சசிகலாவுக்கு இப்ப வெளியில இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இது இல்ல, ஈர்ப்பு இல்ல. இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அதிருப்தி ஆட்டோமேட்டிக்கா தொண்டர்களை போய் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயணித்த சசிகலாவுக்கு கூட கொண்டு சேர்க்காத? நீங்க என்னப்பா அண்ணாமலை மாதிரி நீங்க அவங்கள சசிகலாவை நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், அவங்க கூட இருந்தாங்க சார். இல்ல அம்மா சின்னம்மா அங்க அப்பெல்லாம் அவ்வளவு பிராண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி அதிமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. இதுல அடுத்த கேள்விக்கே சசிகலா அதிமுகவின் அங்கமாக பயணிக்கலாம், ஆனால் சசிகலா தலைமையில அதிமுக பயணிக்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏறக்குறைய இப்பயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சில உட்கட்சியிலேயே ஏதோ பூசல்கள் நடக்கிற மாதிரி சிவி சண்முகம் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒருவேளை ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக? சிவி சண்முகம் எல்லாம் கொஞ்சம் கள நிலவரம் அறிந்தவர், கொஞ்சம் தொண்டர்களோடு சில அதெல்லாம் அந்த பாஜக எதிர்ப்புங்கிற அந்த உணர்வு அதுல பயணிக்கிறவர். இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாமே. ஏன்னா 4ஆம் தேதி என்ன முடிவுகள் வருது, நிச்சயமா மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிற செய்தியாக அது இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல.
பெரும்பான்மையான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அது தவறவிடப்பட்டு விட்டதாக தான் நான் பார்க்கிறேன். இப்ப விழுகிற வாக்குகள் கூட அதிமுக என்கிற கட்சிக்கு விழுகிற வாக்குகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா ரெட்டலை சின்னத்துக்கு விழுகிற வாக்குகளாகத்தான் இருக்குமே ஒழிய அது எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த வாக்குகளாக அது இருக்காது. அடுத்து நம்ம இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த காலத்தை மறந்துவிட்டு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கு. 2 ஆண்டு காலம் என்கிற பொழுது இன்னும் 18 மாதங்கள்ல இந்த கட்சியை வலிமைப்படுத்தி தேர்தல் களத்துக்கு நம்ம தயாராக வைத்திருக்கணும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒன்றுபட்ட அதிமுக தேவை. இந்த மனமாச்சரியங்கள் கிளை அளவுல இருந்து தலைமை வரைக்கும் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் விமர்சிக்கப்படாமல், பொது வெளிகளில் பேசப்படாமல், எல்லோரும் அரவணைத்து செல்லப்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சியோடு இந்த கட்சியில பயணிக்கிறதாக இருக்கணும். அடுத்த தேர்தல்களில் வேட்பாளர் தேர்வு என்பது ஒரு 11 பேர் 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தேர்ந்தெடுக்கப்படுவதாக இருக்கணும். இது போல தான் தோன்றித்தனமாக வேட்பாளர்கள் களத்துல இறக்கப்பட கூடாது. அடுத்து பணபலம் தேவை, ஆனால் பணபலம் மட்டுமே முக்கியம் அல்ல. நல்ல கூட்டணி அமைக்கப்பட வேணும். அடுத்தவங்க நமக்கு நல்ல கூட்டணி தேடி நம்மை தேடி வரணும்னா மன்சூர் அலிகான்ட்ட உட்கார்ந்து சீரியஸா பேசாம காங்கிரஸ் கட்சியும் திருமாவளவனும் இன்னைக்கு திமுகவோட இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் இந்த கட்சியை தேடி வந்து அம்மா காலத்தை போல கூட்டணிக்காக காத்து கிடக்கிற நிலை வேணும்னா நம்முடைய கட்சி முதல்ல வலிமையாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய கட்சியை, நம்முடைய கட்சி பலத்தை, தொண்டர் பலத்தை, வாக்காளர் பலத்தை நம்ம நல்லா வலிமையாக கட்டமைக்கணும். கடுமையான பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த எதிர்ப்பு, அண்ணாமலை எதிர்ப்பு வேற, பாஜக எதிர்ப்பு வேற. கடுமையான திமுகவுக்கு எதிரான, இன்னைக்கு கூட பாருங்களேன், அவர் விஜயபாஸ்கருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து காப்பி கேட்கிறாங்க அவருடைய ஊழல் வழக்குல, சொத்து குவிப்பு வழக்குல. திமுக விஜயபாஸ்கரை ஆதரிக்குது. எந்த ஸ்டாலின்? நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன், 90 நாளில் இந்த ஊழல் அமைச்சர்கள்னு முழங்கினாரே ஒரு ஸ்டாலின், அவருடைய அரசாங்கம். அப்ப இதெல்லாம் வெளியில பார்க்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப இவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்த அரசியல். அப்ப கடுமையான திமுக எதிர்ப்பு. எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிற அமைச்சர்களும் திமுகவோட 2.5 கலந்து ஒரு நல்ல சுமூக உறவுல செல்லுவாங்களா? களத்துல நிக்கிற அதிமுக தொண்டன் வந்து அடிச்சுக்கணுமா? எம்ஜிஆர் காலத்துல அடிச்சுப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அந்த கொள்கைகள்ல உறுதியாக இருந்தார், ஜெயலலிதா அம்மா அந்த கொள்கையில உறுதியா இருந்தாங்க. இவர் அப்படி இருக்கலையே. இன்னொரு பக்கம் பாஜகவோடு இவர்களுக்கு மறைமுக ஒப்பந்தம். ஆனா களத்துல பாஜகவை எதிர்த்து அதிமுக தொண்டன் வேலை செய்யறோம். இந்த முரண்பாடுகளின் விளைவுதான் இந்த தேர்தலில் ஏற்படுகிற துலக்கமே ஒழிய எடப்பாடி சொல்ற மாதிரி விசுவாசம் இதெல்லாம் இல்ல. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.